ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோவில் டெஸ்ட்டர் யூஸ் பண்ணி நார்மல் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய திருப்பின் ஜாக்கெட்டில் வந்து ஃபேஸ் நியூட்ரல் எடுத்து செக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ரைட் சைடில் வந்து திருப்பின் ஜாக்கெட்டில் ஃபேஸ் இருக்கும். அதனால் அந்த ஹோலில் வந்து டெஸ்ட்டை இன்சர்ட் பண்ணிவிட்டு சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு அவுட்டர் பாடி மேலே பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டல் நிப்பு மாதிரி இருக்கும். அதில் வந்து நம்ம ஃபிங்கர் வைக்கும்போது என்னென்னா கிரவுண்ட் மூலமாக வந்து நியூட்ரல் கிடச்சி வந்து டெஸ்ட்டர் வந்து பிளிங்க் ஆகும். இப்போ என்ன செய்ய போகிறோம், ஒரு சின்ன பிட் ஒயர் எடுத்து லெஃப்ட் சைடு இருக்க ஹோலில் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரல் வரும். இந்த நியூட்ரலை செக் பண்ணுறதுக்கு ஒரு ஒயரோட எண்டை வந்து அந்த ஹோலுக்குள்ளே வச்சுட்டு அதோட இன்னொரு எண்டை வந்து பார்க்குறாங்கன்னா அந்த ஹெட்டில் நம்ம ஃபிங்கர் வச்ச இடத்துல வந்து டெஸ்ட்டை தொடாமல் அது மேலே வச்சோம்னா டெஸ்ட்டர் பிளிங்க் ஆச்சுன்னா நியூட்ரல் நல்லாயிருக்குன்னு அர்த்தம். இப்போ எப்படி நம்ம நியூட்ரலில் செக் பண்ணுமோ அதே மாதிரி இந்த திருப்பின் ஜாக்கெட்டில் வரக்கூடிய எர்த்தையும் நம்ம செக் பண்ண முடியும். சிம்பிள் அதே மாதிரி வந்து நம்ம நியூட்ரல் செக் பண்ண மாதிரியே ஒரு ஒயரோட எண்டை வந்து மேலே ஹோலில் வச்சுட்டு அவன் மேலே அவுட்டர் பாலில் வச்சிங்கன்னா அந்த மாதிரி வந்து லேம்ப் பிளிங்க் ஆகும். ஸோ சிம்பிளாக டெஸ்ட்டை யூஸ் பண்ணியே நம்ம வீட்டுக்கு வர ஃபேஸ் நியூட்ரல் எடுத்து செக் பண்ண முடியும். ஆனால் இது அக்யூரஸியாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நார்மல் நம்ம வீட்டுக்கு வரது வந்து 230 வரும். அதை விட கம்மியாக வந்தாலுமே நமக்கு டெஸ்ட்டர் பிளிங்க் ஆகும். அதனால டெஸ்ட்டை யூஸ் பண்ணி ஃபேஸ் நியூட்ரல் செக் பண்ணுறது அக்யூரஸியாக இருக்குன்னு சொல்ல முடியும்.